இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது. வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மக்களே, இப்போ மத்திய பிரதேச அங்கே இருக்கும் லிட்டர் வந்து 111 ரூபாய். பெட்ரோல் அடிக்க வந்தோம். பெட்ரோல் வந்து 2 பாயிண்ட் இருந்ததுனால அங்கே அடிக்க வந்தோம். இடம் வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து இங்கே லோக்கல் பீப்புள்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க. மாசாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்கே செருப்படி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. फ्रॉम चेन्नई से आ रहे हो? चेन्नई से आ रहे हो और लद्दाख जाएगा. जा रहे लद्दाख जा रहे. हमारी बात समझते हो? हिंदी अच्छी नहीं मालूम भैया. दौड़ा मालूम. समझते हो बहुत है. इधर अच्छी चाय शॉप किधर है? यहाँ से बाईपास से निकलोगे आप? बाईपास अंदर बाईपास अंदर से जाना. बाईपास छोड़ दीजिए. बाईपास ये सीधे कितना किलोमीटर? सिटी अंदर जाना. अंदर चल जाना. अंदर. हाँ, यहाँ छपारा से ओके. अंदर चल जाना. हाँ. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து நர்சிங்பூர் வர வழியில் இருக்கோம். ஸோ பயங்கரமான சரௌண்டிங். ஆடுகள் மாடுகள் ஜாஸ்தி. பா இவ்வளோ மாடா இதுக்குள்ளே இருந்து ஒன்று இருக்குது. ஸோ நர்சிங்பூர் போகிற வழியில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டே வந்து நம்ம நர்சிங்பூரில் தான் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அங்கேருந்து டெல்லி ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஜான்சி. பட் நாங்கள் இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப லேட்டுங்கிறதுனால வந்து அது இல்லாமல் நேற்று நைட்டும் நாங்கள் சரியாக தூங்கலை. இன்றைக்கி ப்ராப்பராக தூங்கினா மட்டும்தான் நாளைக்கு எங்களால் ஒரே நாளில் டெல்லி அடிக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் நர்சிங்பூர்லேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்காவாக நாளைக்கு காலையில் ஏர்லியாக ஒரு 6 மணிக்கு 5 மணி ரொம்ப ஏர்லியாக கிளம்பி டெல்லி ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நாங்கள் என்ன வந்து நர்சிங்பூரில் வந்து எதுவும் புக் பண்ணல ஹோட்டல்ஸு.
இனிமேல் போய் தான் போகிற வழியில் தான் ஏதோ ஒன்று பார்த்து புக் பண்ணணும். நாங்கள் நினச்சா ஸ்ட்ரெச்சை அடிச்சிடலாம், ஒரே ஸ்ட்ரெச்சாக. பட் இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கலை. அதனால் ஆனால் வர வழியில் ரோடு வேறு லெவல். இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக ஓட்டணும், எந்த டயர்டும் இல்லை, எதுவும் இல்லை. பக்காவாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ க்ளவுஸ் வேறு கிழிஞ்சிருச்சு. போய் டெல்லி போய் தான் வேறு க்ளவுஸ் வாங்கணும். அந்தளவுக்கு ஓட்டியிருக்கிறோம். ஆல்ரெடி வர்றப்பே லைட்டாக கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து இந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இது டோட்டலாக போயிடும் போல், டெல்லி போகிறக்குள்ளே தாங்காது. அதனால் டெல்லி போயிட்டு ஏதோ ஒரு க்ளவுஸ் நம்ம ஒன்று வாங்கணும். வாங்கினா தான் நமக்கு ஏதோ செட் ஆகும். இந்த ரோடு ஃபுல்லாக லாரிக்காரங்களே தான் இருக்கிறானுங்க. வாவ், செம்ம வியூ. ஸோ இன்னும் நர்சிங்பூருக்கு 70 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம நர்சிங்பூர் வந்து ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக நல்லா சில் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம. இன்றைக்கி நாங்கள் மொத்தமாகவே சேர்த்து நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 250 பக்கம் தான் ஓட்டியிருப்போம். என்னன்னு தெரில. இன்றைக்கி நாங்கள் ஒரு மைண்டு நம்ம எதுக்காக நேற்று ஆக்சுவலாக 2 டேஸாக ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டுறப்போ வந்து எதையுமே நாங்கள் பார்க்கல, எந்த சீனியரிஸும் பார்க்கல. சும்மா ரோட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டுற மாதிரி நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். அது வந்து எங்களுக்கு மனசுக்கு சரியாகவே படலை. என்னடா நம்ம எதுக்குடா வந்தோம், ஒரு நம்மளை சுற்றி முற்றி இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியலங்கிறப்போ அந்த ட்ரிப்பு வந்து என்னடா யூஸுங்கிற ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருந்தோம். காலையில் பேசணும் அந்த மாதிரி ப்ரோ பொறுமையாக போகலாம், ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு லீவு கேட்டு லீவு கெஞ்சு கூட்டாடி வாங்கி தான் பண்ணுறோம், வந்திருக்கோம். ஈஸியாக ஒன்றும் வரல. ஸோ எல்லோரும் நினச்சிக்கிறாங்க இவங்ககிட்ட நிறையா காசு இருக்குது, இவங்க வந்து வேலைக்கு எதுக்கும் போக மாட்டாங்க, வீட்டில் காசு கொடுக்குறாங்க, அதனால் இவங்க ஜாலியாக சுற்றுறாங்கன்னு எல்லோரும் நினச்சிக்க வேண்டாம். நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்கீங்க, அதாவது நிறையா பேர் மீன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்ககிட்ட காசு இருந்துக்கிட்டே இருக்குமா, எங்கடாண்டா போகிற, போய் என்னடா பண்ணுற, உனக்கு என்ன கிடைக்கிது இதில் அப்படின்றாங்க. அது இல்லாமல் காசு உனக்கு நீ மேனேஜ் பண்ணுற, எப்போ பாரு வண்டி எடுத்துகிட்டு போயிடுற, உன்னால் எப்படி சொல்கிறது, எனக்கு வாய் வளருது, உன்னால் எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியுது, லீவு எடுத்துகிட்டு வேலைக்கு ஏதாவது போறியா, இல்லை வீட்டிலேருந்து காசு கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒர்க் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதுலேருந்து வர வருமானத்தையும் இந்த சேவிங்ஸையும் வச்சு தான் நான் இப்படி ட்ராவல் பண்ணேன். இந்த ட்ரிப் வர்றதுக்கு நான் எத்தனை மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு எனக்கு பெயினில் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் எல்லோரும் இந்த மாதிரி ரைட் போகிறவங்கள வந்து சிம்பிளாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, இவங்கக்கிட்ட காசு இருக்கும், அவங்க சொத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து உண்மையே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். ஸோ சிம்பிளாக வீட்டிலேருந்து பேசுகிறக்கோ இல்லை சும்மா அசியூம்ஷனோ ஜட்ஜிங்கோ பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நேரம் ஆகாது. இதுதாங்க உண்மை, ரியாலிட்டி இதுதான். எரும மாடு என்ன, நாய் ஓடுறது என்ன, மாடு ஓடுறது என்ன, என்ன உத்தரப்பிரதேச ரோடுகள் என்ன. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதனால் நேற்று ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன், நேற்று வந்து நாங்கள் எந்த சீனரிஸையும் பார்க்கல, ரோடையே பார்த்து ஓட்டி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. டயர்டும் ஆகிடுச்சு, ஒரு ரிலாக்ஸாக போக முடியல. அதனாலேயே இன்றைக்கி எப்படியும் லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட் ஆனதுனால வந்து
சரி லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி கிலோமீட்டர் ஓட்டி நல்லா ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பக்காவாக அடுத்த நாள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் நர்சிங்பூர் சூஸ் பண்ணிட்டோம். நர்சிங்பூர்லேருந்தே நம்ம வந்து இதுக்கு ஜான்சிக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சீக்கிரமாக டெல்லி போய் சேர முடியும். டெல்லி போய் சேர்ந்தால் தான் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு, வண்டி சர்வீஸு, தென் எப்படி சொல்கிறது, ஒரு சில ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன பாதி ரைடு தான் முடிச்சிருக்கு. பாதி ரைடு கூட என்ன கம்ப்ளீட் ஆகலை, ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட் பிஆர். அப்புறம் நேற்று நைட்டு வந்து நான் ஏன் வீலாக் பண்ணலன்னா, கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, சேம் இஷ்யூஸ் வந்து இதுதான். 200 கிலோமீட்டர் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் 7 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஓட்டிக்கிட்டே தான் இருந்தோம். இந்த ட்ரீனில் ஒரு 1-2 பிரேக் விட்டோம். அதை தவிர்த்து நாங்கள் வேறு எந்த பெரிய வீடியோவோ ஃபோட்டோவோ இல்லை ரொம்ப இதோ நாங்கள் பண்ணல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று. அப்புறம் நைட்டு நாங்கள் வந்து ஓயோவில் வந்து புக் பண்ணோம் நாக்பூரில். அந்த ரூட் ஃபஸ்ட்டு ஈவன் ப்ரோ புக் பண்ணார். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப லாங்கில் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட ரூட்டை பார்த்தே வந்து பீதி ஆகிட்டோம். இதுக்குள்ளே போனால் நம்ம லாக் ஆகிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் சரி நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எப்படி ரூமு லாஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு நாய் கிராசிங்கு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே எங்களுக்கு ரூமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் இன்னொரு இடத்துல ஓயோவில் புக் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல பார்க்கிங் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்ரௌடு. நைட்டு 12 மணிக்கு இந்த மாடுங்க வேறு திடீர்னு வந்து பயந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்ட வேண்டியதாக இருக்கு. நைட்டு 12 இல்லை 1:30 மணிக்கு பஸாரில், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எப்படி சொல்கிறது, நம்ம இந்த டி நகர் பஸாரு, இந்த டவுன் ஹாலு, காந்திபுரம், 8ஆம் நம்பரு, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு லோக்கலில் வந்து ஏதோ இஷ்யூ போல், ஏதோ சம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நாங்களும் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்து எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு மிரட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து கோப்ரோ என்கிட்ட சார்ஜ் இல்லாதனால வந்து எப்படி சொல்கிறது, நான் சார்ஜ் இல்லை, தென் வந்து உள்ளே இருந்ததுனால வந்து நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. வீடியோ மட்டும் எடுத்திருந்தோன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருந்திருக்கும். டோட்டல் இன்செக்யூரிட்டிஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ரூமை கண்டுபிடிக்கிறக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ 3 மணிக்கு வந்து ரூம் செக்இன் பண்ணி எல்லா லக்கேஜஸையும் கழட்டி எடுத்து வச்சு தூங்கி அப்புறம் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். வேறு வழி இல்லைல்ல, 8 மணிக்குனாலும் நம்ம வந்து நாங்கள் தூங்கினதே 3 மணிக்கு, 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். ஸோ 3 மணினா 7 மணி 3 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து எங்களுக்கு பத்தலை. எல்லோரும் கண்ணெல்லாம் சுருங்கி ஒரே டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் மறக்காமல் என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏதாவது கழிவு ஊற்றணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். நாங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஜான்சி நர்சிங்பூர், கன்ஃபியூசிங்லேயே இருக்குது எனக்கு. நர்சிங்பூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து மொத்தத்தை அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நர்சிங்பூருக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினல் பிளான் என்னென்னா ஜான்சி போகிறது தான் வந்து ஒரிஜினல் பிளான். பட் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நைட்டை தூக்கம் இல்லாத ரீசனுக்காக வந்து நாங்கள் ஓவராக புஷ் பண்ண விரும்பலை. என்ன ஒரு நாள் ஸ்டே ஆக போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து
நர்சிங்பூரில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி மொத்தமாகவே நாங்கள் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க 250 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட்டியிருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் ஓட்டவும் விரும்பலை. ஏன்னா அவ்வளோ புஷ் பண்ணி போய் நம்ம ஒன்றும் அதனால் நாளைக்கு வந்து ஏர்லியாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி 200 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஜான்சி. ஸோ அதை ரீச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து நம்ம வந்து டேரெக்டாக ஆக்ரா டெல்லி போய் வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு பக்காவாக வண்டியை ஃபியூவல் எல்லாம் போட்டு மேலே ஏற்றுறது தான் வேலையே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டோம். கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஒரு 10 ரொட்டீஸ் அந்த அது வந்து ஓகே 350. அது வந்து எங்கள் பர்சனல். அது வந்து கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன். ஓகே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மல் ஹோட்டல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல். 3 பேருக்குமே சேர்த்து 600 தான் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஃபுட்டு ஆனால் ஃபுட்டும் 600 வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ நீட் டு கெட் ஸ்லீப். ப்ரோ பட்ஜெட் போட்டுடலாமா?